அர்ஜுனை பார்க்க அமலான்ற போய் வந்துகிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து நித்யாவும் அர்ஜுன் கிட்ட பேசுறதுக்காக அவ ஆஃபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அர்ஜுனும் நித்யாவும் பேசிக்கிறாங்க. அப்ப நித்யா, என் ஃப்ரெண்ட் இப்பதான் எல்லா விஷயத்தையும் சொன்னா, நீங்களும் நானும் லவ் பண்ணுமாமே, அதாவது என் உடம்புல அந்த பேயும் நீங்களும் லவ் பண்ணீங்களாமே, இந்த விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாது, அதெல்லாம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ அமலா அர்ஜுனுக்கு கால் பண்ணி, நான் நைட்டுக்குள்ள அங்க வந்துருவேன், என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னும் போது அர்ஜுனும் இல்ல, நைட் எனக்கு வேலை இருக்கு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி விட்டுறேன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸை கோத்து விட்டுறான். பேய்கிட்ட நம்மள கோத்து விட்டான்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் பயத்துல இருக்காங்க. அர்ஜுனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவகிட்ட எப்படியாச்சும் பேசி புரிய வச்சு அவளை வந்த இடத்துக்கு அனுப்பி விட்டுருங்கடா அப்படின்னு சொல்றான். இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸுமே பயந்துட்டே தான் அங்க போறாங்க. அங்க பார்த்தா அமலா அவகிட்ட தப்பா நடக்க பார்த்தா 4 ரவுடி பசங்களை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கா. அதனால அர்ஜுன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னடா அவளை பேசி அனுப்பி விட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப மாடியில இருந்து சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா அமலா அங்க இருந்து இறங்கி வராங்க. அமலாவும் சாப்பிடறதுக்கு என்ன வேணும் அர்ஜுன் சொல்லிட்டு கேட்கறா. அர்ஜுனும் பயத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லிடுறான். இப்ப அமலாவும் சமைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப அர்ஜுன் அங்க வந்து நீ எப்படி இந்த உடம்புக்குள்ள வந்தேன்றத கேட்கறான். அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவ பேரு பார்வதி, இவ தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போனான். அப்பதான் இந்த பொண்ணோட உடம்ப நான் எடுத்துக்கிட்டேன், இதுல எந்த ஒரு தப்பும் இல்ல, இப்ப நீ நானும் நிம்மதியா இருக்கலாம்ன்றத சொல்றா. அர்ஜுன் வேற ஏதாவது பொண்ணு கிட்ட பேசினா அது அமலாக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு நாள் அமலா அர்ஜுனுக்கு கால் பண்ணி, நீங்க எப்ப வருவீங்க, உங்களுக்காக நான் ஸ்பெஷலா ஒன்னு சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அர்ஜுனும் நான் வரதுக்கு லேட் ஆகும், நான் ராஜமௌலி சார் கூட ஒரு மீட்டிங்ல இருக்கேன்றத சொல்லிடுறான். பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ அர்ஜுனுக்காக அவ கிளம்பிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து டிவில ராஜமௌலி சாரோட லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கு. அதை பாக்குற அமலாக்கு பயங்கரமா கோவமாயிடுது. இப்போ அர்ஜுனை தேடி போறாங்க. அப்ப அர்ஜுனும் நித்யாவும் ஒன்னா இருக்கிறத அமலா பாத்துடுறாங்க.